வணக்கம். இது சேலம் சுந்தரின் tea. The English Academy welcomes you wholeheartedly to Let's Read Aiswaran the Storyteller. இதில் பார்ட் 1 வந்து நம்ம படித்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு பார்ட் 2. ஸோ மகேந்திரனை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அடுத்து அவரோட குக் ஈஸ்வரனோட இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. ஈஸ்வரனோட பெரிய பலம் வெறும் சமைக்கிறது மட்டும் இல்லை, அழகாக கதை சொல்றதும் கூட அப்படின்னு முடித்தோம். இன்னைக்கு ஈஸ்வரன் அவரோட ஸ்கூல் லைஃப்பில் நடந்ததை பற்றி கதை விடுறத பார்க்கலாம். The place I come from is famous for timber. ஈஸ்வரன் begin. There is a richly wooded forest all around. The logs were hauled onto the lorries by the elephants. They are huge, well-fed beasts. When they turn wild, even the most experienced mahout is not able to control them. After this prologue, Iswaran would launch into an elaborate anecdote involving an elephant. அதாவது ஈஸ்வரன் சொல்றாரு, the place I come from is famous for timber. நான் வர இடம், நான் பிறந்த இடம்லாம் வந்து இந்த மரக்காடுகள் அணைஞ்சது. அங்கே வந்து மரக்கட்டைகள் வந்து ரொம்ப பிரபலம். அந்த மரக்கட்டையெல்லாம் வந்து லாரியில் ஏற்றுறதுக்கு யானைகள்லாம் உபயோகப்படுத்துவாங்க. அந்த யானைகள் நல்ல உணவு போட்டு ரொம்ப அற்புதமாக வச்சுருப்பாங்க. ஆனால் சில சமயங்களுக்கு அந்த யானைகளுக்கு வந்து தே டர்ன் வைல்டு, பைத்தியம் மதம் பிடிக்கும் போது மஹவுட்னால கூட யானை பாகனால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது தெரியுமா அப்படின்னு ஒரு அழகான ப்ரொலாக், ஒரு முன்னுரையோட ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் எலாபரேட்டா அப்படியே விளக்கி சொல்ல ஆரம்பிப்பார். One day a tusker escaped from the timber yard and began to roam about, stamping on bushes, tearing up wild creepers and breaking branches at will. You know, sir, how an elephant behaves when it goes mad? Iswaran would get so caught up in the excitement of his own story that he would get up from the floor and jump out, stamping his feet in emulation of mad elephant. One day Tusker escaped from the timber yard. So ஒரு தடவை என்ன ஆச்சுனாக்கா, அந்த மர கோயிலேருந்து யானை, ஒரு பெரிய யானை தப்பிச்சிடுச்சு. And began to roam about. உலாவ ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டாம்பிங் ஆன் புஷஸ், போடுறபடி செடி கொடி எல்லாம் மிதிச்சு தவம்சம் பண்ணுது. டேரிங் ஆஃப் வைல்டு க்ரீப்பர்ஸ், பக்கத்தில் செடி கொடிலாம் இழுத்து ஒன்றுலாம் பண்ணுது. பிரேக்கிங் பிரான்ச்சஸ் அட் வில், இஷ்டப்படி அது வந்த மனசுக்கு தகுந்த மாதிரி அட் வில் இஷ்டப்படி அது பிரான்ச்சஸ்லாம் அப்படி பிச்சு பிச்சு எரியுது. ஏன்னோ சார் உங்களுக்கு தெரியுமா, எலிஃபண்ட் வந்து பைத்தியம் பிடிச்சி மதம் பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப மோசமாக நடக்கும் சார் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்கிறார். So Iswaran would get so caught up in the excitement of his own story that he would get up from the floor and jump about, stamping his feet in emulation of a mad elephant. ஒரு மதம் பிடிச்ச யானை எப்படி நடந்துக்குமோ அதே மாதிரி இவரும் எந்திரிச்சு ஆட்டமாடி அந்த கதையை சொல்ல ஆரம்பிப்பார். எமுலேஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுவார், காப்பி பண்ணுவார். The elephant reached outskirts of our town, breaking the fences down like matchsticks. He would continue. ஷோ, அந்த யானை அந்த டவுன்ல இருந்து வெளியே வந்துருச்சு. வந்துட்டு என்ன பண்ணுது, வேலியெல்லாம் அப்படியே அப்படியே தீக்குச்சி மாதிரி ஒடிச்சு எரியுது சார். It came down to the main road and smashed all the stalls selling fruits, mud pots and clothes. அங்கே இருக்க சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கு இல்லையா, துணி விற்கிறவன், பழங்க விற்கிறவன், எல்லா கட்டிச்சும் இடிச்சு துவம்சம் பண்ணுது. பீப்புள் ரேன் ஹெல்டர் ஸ்கெல்டர் இன் பேனிக். மக்கள்லாம் அதீத பயத்தில் இங்கே அங்கன்னு துண்டக்கானான் துணியை காணான்னு ஓடுறாங்க. The elephant now entered a school ground where children were playing, breaking through the brick wall. All the boys ran into the classrooms and shut the doors tight. The beast grunted and wandered out. The beast grunted, அப்படியே பயங்கரமா the beast, அந்த அனிமல் அப்படியே முக்கு வந்துட்டு அப்படி இங்கன்னு சுத்துது.
pulling out the football goalpost, tearing down the volleyball net, kicking and flattening the drum that came for water, and uprooting the shrubs. Meanwhile, all the teachers had climbed up to the terrace of the school building. So எல்லா டீச்சரும் என்ன பண்ணாங்க, ஸ்கூல் இருக்க மொட்டை மாடிக்கு ஓடி போயிட்டாங்க. From there, they helplessly watched the depredations of the elephant. இந்த யானை பண்ற அட்டகாசம், அதனால ஏற்படுற துயரத்தையும் மேல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. Damages you. There was not a soul below on the ground. கீழே ஒரு எறும்பை காணோம், ஒரு புல் பூச்சியை காணோம், ஒரு ஜீவனை காணோம். Not a soul. The streets were empty as if the inhabitants of the entire town had suddenly disappeared. தெருவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னமோ இதுக்கு முன்னாடி அங்கே யாருமே குடியில்லாத மாதிரி, அங்கே கூட இந்த எல்லாம் திடீர்னு காணா போன மாதிரி ஆயிடுச்சு. I was studying in a junior class at the time and was watching the whole drama from the rooftop. நான் மேலே இருந்து இதெல்லாம் வந்து பார்த்தேன். நான் சும்மா ரெண்டாவது மூணாவது படிச்சுட்டு இருக்கேன் சார். I don't know what came over me suddenly. I grabbed a cane from the hands of one of the teachers and ran down the stairs into the open. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல சார். I don't know what came over me suddenly. I grabbed a cane. பக்கத்தில் பார்த்தேன் ஒரு மூங்கில் குச்சி இருந்துச்சு, எடுத்துக்கிட்டேன். டீச்சர்ஸ் கையிலேருந்து பிடிங்கிட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்டேர்ஸில் இறங்கி ஓடினேன். The elephant grunted and menacingly swung a branch of a tree which it held its trunk. அதோட துதிக்கையில் வந்து ஒரு மரத்தோட கிளையை வச்சுட்டு அப்படியே ஆன் பண்ணிட்டு இருந்துச்சு. Its feet kicking up a lot of mud. It stamped its feet, kicking up a lot of mud and dust. அப்படியே காலை வச்சு தம்முன்னு மிதிக்குது சார் தரைய. அப்படியே தரையெல்லாம் மண்ணு தூசி. It looked frightening. பார்க்கறதுக்கு பயமா தான் இருந்துச்சு. But I moved slowly towards it. ஆனா அப்படியே மெதுவா அதை பார்த்து போனேன். Stick in hand, கையில குச்சி வேற இருக்கு. People were watching the scene, hypnotized from housetops. எல்லாம் வீட்டு கூரையிலேருந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, அப்படியே மாயமந்திரத்தில் அடங்கி போன மாதிரி. The elephant looked at me red-eyed. அப்படியே யானைக்கு கண்ணெல்லாம் செவந்து அவ்வளோ கோவத்தோட என்ன பார்க்குது. Ready to rush towards me. என்னை பார்த்து ஓடி வரது ரெடி ஆகுது. It lifted its trunk and trumpeted loudly. அப்படியே அதோட துதுக்கியை தூக்கி பயங்கரமா பிளிரிச்சு பாருங்க. At that moment I moved forward and mustering all my force. நான் அதுக்கு முன்னாடி நடந்து போனேன் சார். எல்லா வலிமையும் அப்படி சேர்த்துக்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பவருக்கு பார்க்கணும் சொல்லி போனேன். And wait, it's a third toenail on the kick. The beast looked stunned for a moment, then it shivered from head to foot and collapsed. அந்த குச்சி வச்சிருந்தால இந்த கையை காமிச்சு நம்ம ஸ்கேல் அடிப்போம்ல வேக்கிங், அந்த மாதிரி அந்த யானையோட டோனெயில் இருக்குல்ல, மூணாவது டோனெயில் கால்வரல், மூணாவது கால்வரல் இருக்கு இல்லையா, அதில் சிக்னு ஒரு பேக் பண்ணினேன் பாருங்க. The beast looked stunned. அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, நடுங்கிடுச்சு யானை. அப்படியே போய் உட்காந்துருச்சு சார். At this point, Iswaran would leave the story unfinished and get up mumbling. இங்கே கதையை நிறுத்திடுவார். எப்பயுமே இந்த மாதிரி தான், ஒரு முக்கியமாக நிறுத்திட்டு தனக்குள்ளே ஏதாவது சொல்ல மம்பிள் அவருக்குள்ளே சொல்கிறார். I'll be back after lighting the gas and warming up the water. நான் போயிட்டு இந்த அடுப்பெல்லாம் கொஞ்சம் பற்ற வச்சுருந்தேன், அப்போ தான் சமையல்லாம் கொஞ்சம் சூடு பண்ண முடியும், பற்ற வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நினச்சி போவார். Mahendra, who had been listening with rapt attention, would be left hanging. திடீர்னு வந்து நூலாயிடுவார் மகேந்திரா. ஏன்னா பாதியிலே கதை விட்டுட்டு போறாரு, பாதியில் தொங்க விட்டு போறாரு. When he returned, Iswaran would not pick up the thread of the story right away. திரும்பி வந்தாலும் உடனே கதையை எங்க விட்டோமோ அங்க இருந்தாலும் தொடர மாட்டார். மகேந்திரன் சொல்லணும். Mahendra would have to remind him that the conclusion was pending. ஏப்பா அந்த கதை இன்னும் முடிக்கவே இல்லை நீ அப்படின்னு சொல்லணும். அவர் சொல்வார், well, veterinary doctor was summoned to revive the animal. Iswaran struck casually. 2 days later was laid away by its mahout to the uncle. அது ஒரு வெட்டினரி டாக்டர் சார். இந்த
அனிமலுக்குலாம் வந்து பார்ப்பாரு, அந்த டாக்டரை கூப்பிட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்களா, அவர் வந்து சரி பண்ணிட்டாரு. அப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த யானை பாகம் அதை கொண்டு போய் காட்டில் விட்டு வந்துட்டான். Well, how did you manage to do it, Iswaran? How did you bring down the beast? அப்ப மகேந்திரன் கேட்கிறாரு, ஈஸ்வரன், எப்படிப்பா அந்த யானை, அவ்வளவு பெரிய யானை உன்னால் அடக்க முடிஞ்சுச்சு? It has something to do with the Japanese art, I think so. Karate or jujutsu, it's called. I had read about it somewhere. It temporarily paralyzes the nervous system, you see. ஈஸ்வரன் அப்படியே ஒண்ணுமே கண்டுக்காத மாதிரி சர்வசாதாரணமா சொல்ற. அதுவா சார், அது வந்து ஏதோ ஒரு ஜப்பானீஸ் சார்னு நினைக்கிறேன் சார், கராத்தாவோ ஜூஜுட்ஸோ என்னோ சொல்லுவாங்க. நான் ஏதோ ஒரு புக்ல படிச்சிருக்கேன். அந்த மாதிரி 3வது விரல்ல அந்த குச்சி எடுத்து தட்டினோம்னாக்கா அது அப்படியே நர்வஸ் சிஸ்டம் வந்து அடக்கிடுமாமா. பாத்தீங்களா, அடங்கிடுச்சு. அதான். Not a day passed without recounting some story packed with adventure, horror, and suspense. Whether the story was credible or not, Mahendra enjoyed listening to it because the inimitable way in which it was told. Iswaran seemed to more than make up for the absence of a TV in Mahendra's living quarters. ஒரு நாள் கூட இருக்காது, உடனே அடுத்த நாள் இன்னொரு சூப்பரான கதையை அட்வென்ச்சரோட சொல்லுவார். த்ரில்லிங் இருக்கும், பயம் இருக்கும், ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் இருக்கும். whether the story is credible or not, இந்த கதையை நம்ப முடியுமோ முடியாது வேற கதை. ஆனா மகேந்திரன் என்ஜாய் லிசனிங் டு இட் பிகாஸ் ஆஃப் தி இனிவிட்டபிள் வே இன் விச் இட் வாஸ் டோல்டு. ஆனா மகேந்திரன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவார் அது, அந்த கதையை கேட்குறது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமா ஒரு அழகான நடிப்போட வந்து ஈஸ்வரன் சொல்வார். ஈஸ்வரன் seemed to more than make up for the absence of a TV in Mahendra's living quarters. ஈஸ்வரன் டிவியே தேவையில்லை மகேந்திரனுக்கு, இவன் சொல்ற கதையை கேட்டாலே போதும். Okay, let us stop here and see you in the next chapter. Thank you. See you. Bye bye.